குரோமியம் ட்ரை ஆக்சைடுங்கிறது ஒரு ஆக்சிடைசிங் ரியேஜென்ட்ஸ். இந்த ஆக்சிடைசிங் ரியேஜென்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், நம்ம ஒரு காம்போனண்ட்டில் ஆட் பண்ணும்போது அது வேறு ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே ப்ரைமரி ஆல்கஹால் இருக்குது, இங்கே செகண்டரி இருக்குது, இங்கே டெர்ஷரி இருக்குது. என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோஸில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சில்வர் ஆக்சைடை பற்றி நான் டீல் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ப்ரைமரி ஆல்கஹால் கூட குரோமியம் ட்ரை ஆக்சைடை ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த குரோமியம் ட்ரை ஆக்சைடு ப்ரைமரி ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அண்டு செகண்டரியாக இருக்கும்போது அது கீட்டோனாக மாறி இருக்குது. அண்டு மறுபடியும் ப்ரைமரி என்னவாக மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் கார்பாக்சிலிக் ஆசிட்டாக மாறி இருக்குது. இப்போ நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன், ப்ரைமரி எப்போதுமே ஆல்டிஹைடாக மாறும் அப்படின்னா செகண்டரி கீட்டோனாக தான் மாறும். ஆனால் இங்கே இருக்க ப்ரைமரி ஆல்டிஹைடாக மாறாமல் ஆசிட்டாக ஏன் மாறுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே இருக்கக்கூடிய கேட்லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆசிட் பேஸ்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ப்ரீடின் யூஸ் பண்ணியிருக்கனால அந்த மாதிரி ப்ராடக்ட் சேஞ்சஸ் நடக்கும். இந்த 3 ரியாக்ஷனையும் நம்ம ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எப்படி படித்தா மறக்காமல் இருக்கும் அப்படிங்கிற ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ரியேஜென்ட்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ட்ரிக்ஸில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் என்ன இருக்குது அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரியேஜென்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத ஒன் ஆர் 2 டைம்ஸ் சொல்லி பார்த்துட்டு இதை மறுபடியும் ரீகால் பார்க்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஆல் த கைஸ் அண்ட் பாய்ஸ்.